தார் ரோட் ஃபேஸிங்கில் ஒரு 5.5 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த பூமியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சைட்டினோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 5.5 ஏக்கர் வருதுங்க. தார் ரோட் ஃபேஸிங்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 அடி வரைக்கும் வருங்க. கிழமைக்கு தெற்கு வழக்கு நீளம் இல்லாமல் ஒரே ஸ்கொயராக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான மண் வளமுள்ள பூமிங்க. இதுக்கு பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர்ற பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வாட்டர் வருங்க. அது போக இந்த லேண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க. டோட்டல் 5.5 ஏக்கருமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. செயின் லிங்க்டு ஃபென்சிங்க, அதாவது டைமண்ட் ஃபென்சிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக நல்ல ஒரு பாதுகாப்பான ஃபென்சிங் அமைப்பு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே ஒரு பெரிய ஓடை போகுதுங்க. அதுக்கு பக்கத்தில் அப்படியே செக் டேமும் இருக்குங்க. மழை பெஞ்சுன்னா இதில் வந்து தண்ணி வந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் தண்ணி இதில் போகுங்க. இந்த ஓடையிலேருந்து பக்கத்துலேயே நம்ம கிணறு அமைஞ்சிருக்கனால வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. இந்த 5.5 ஏக்கர் ஃபுல்லாகவே பயிர் செஞ்சாலும் இதிலேருந்து வர்ற தண்ணி நம்மளுக்கு போதுமானதாக இருக்குங்க. இந்த கிணறு வந்து கூட்டு கிணறுங்க. 50% வாட்டர் ஷேர் இந்த பூமிக்கு 5.5 ஏக்கராக வந்துடுங்க. ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக கிணறோ போரோ தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு ஈஸியாக தண்ணி ஆகக்கூடிய ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. போர் போட்டு தொட்டி கட்டிக்கலாங்க, இல்லைன்னா இன்னொரு கிணறு கூட நம்ம வெட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ இபி சர்வீஸ் வாங்கிக்கலாங்க. கூட்டு கிணறு அதனோட சர்வீஸையும் நம்ம அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பூமியினோட சரௌண்டிங் எல்லாமே ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. 2 சைடு பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு போட்டிருக்காங்க. இன்னும் 2 சைடு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. இந்த ஃபென்சிக்கு அந்த சைடு இருக்கிறது வேறு லேண்டுங்க, பக்கத்து லேண்டு, அதனோட தென்னந்தோப்பு போட்டிருக்காங்க. அதில் தண்ணீர் வளம் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாங்க. நீங்கள் மரத்தை பார்த்தாலே தெரியுங்க. நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னைங்க. பக்கத்துலேருந்தே பாருங்கள் எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்குன்னு, எந்த அளவுக்கு தண்ணீர் வளம் இருக்குங்கிறது நீங்கள் மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. ஊடு பயிர் கூட போட்டிருக்காங்க, வாழை, இந்த மாதிரி. நம்ம பூமி வந்து ரோட் ஃபேஸாகவே அமைஞ்சிருக்குதுங்க. ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை தான் போட்டிருக்காங்க. சுற்றிலுமே 4 சைடுமே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சேலில் இருக்கிறதுனால இவங்க வந்து எதுவும் பயிர் போடலைங்க. உழவு ஓட்டி ஏதாவது பயிர் போடுறதுக்கு தயார் நிலையில் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எதுக்காக வாங்கலாங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் அதுக்காக வாங்கலாங்க. இல்லை வாங்கி டெவலப் பண்ணி தோப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென்னந்தோப்பு போடலாங்க. இல்லை நீங்கள் ஒரு அமைதியான ஒரு லொக்கேஷனில் செழிப்பான ஏரியாவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு சின்ன லெவலில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் செட் ஆகுங்க. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த நிலத்தை வாங்க போகிறேன், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாங்க. இதுக்கு நல்ல க்ரோத் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 5.5 ஏக்கருங்க. இது 2ஆக பிரித்தும் கொடுப்பாங்க. 3 ஏக்கர் தனியாக, 2.5 ஏக்கர் தனியாக பிரித்தும் வாங்கிக்கலாங்க. உங்கள்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஜாகிரபிக்கலாகவே ஒரு மெயினான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க. 3 மெயின் ரோட்டுக்கு இடையில் அமைஞ்சிருக்குதுங்க. கோவை டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. கோவை டு செஞ்சேரிமலை உடுமலைப்பேட்டை ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க. பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5லேருந்து 3 கிலோமீட்டர் உள்ள வந்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க. ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் 3 மெயின் ரோட்டுக்கும் ரொம்ப அருகிலேயே அமைஞ்சிருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலை டவுன்லேருந்தே ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க. ரொம்ப ரீசனபுளான ஒரு ப்ரைஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குதுங்க. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா எதுவுமே கிடையாதுங்க. டோட்டல் ஏரியா 5.5 ஏக்கருங்க.
ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 அடி இருக்குதுங்க. ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் 3 மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை நகராட்சியிலேருந்து ரொம்ப பக்கமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது நகராட்சி எல்லையிலேருந்து ரொம்ப பக்கமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாங்க. எல்லாமே இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்களாக தான் இருக்குதுங்க. விலையும் பார்த்திங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸாக இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 45 லட்சம் தான் கேட்குறாங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் சேல்ஸ்க்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேரில் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற ஒரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.